வெல்கம் பேக் டு SNB vlog. நான் உங்கள் பிரசன்னா. இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலாவரை கிணறு தான் வந்திருக்கிறேன். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பண்டைய வரலாறுடைய இடம் உண்டு, அங்கே தான் வந்திருக்கிறேன். ஸோ எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிங்க. வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். இது வந்து தான் நிலாவரை கிணறு. இது வந்து நிறைய சுழியோடிகள் வந்து பார்த்தும் இதில் ஆழங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படாமல் ஒரு என்ன சொல்ல அதிசய கிணறு மாதிரி தான் இது காட்சி அளிக்குது. இந்த கிணத்தின் நீர்மட்டம் வந்து எந்த பருவத்திலும் குறையாதுன்னு சொல்லப்படுது. இது பாரம்பரியமிக்க பாசன நீரின் முக்கிய ஆதாரமாகவும் இருந்ததாகவும் கூறப்படுது. இந்த நிலாவரை வந்து ஒரு புராண கதைகளோட சம்மந்தப்பட்டதாக கூறப்படுது. அதாவது அர்ஜுனா மகாபாரதத்தில் வரும் பாண்டவர் வீரன் உடன் தொடர்புடையதாகவும் கூறப்படுகிறது. கதையின்படி யாழ்ப்பாணத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட போது அர்ஜுனன் தனது அம்பால் நிலத்தை துளைத்ததால் இந்த கிணறு உருவானது எனவும் நம்பப்படுகிறது. அதனால் தான் இது அம்பால் உருவான கிணறு என்று புராண அடையாளத்தை பெற்றுள்ளது. இதன் ஆழம் வந்து இன்னும் கண்டறியப்படாத நிலையிலும் இந்த கிணறு வந்து எந்த வறட்சியின் போதும் வற்றாதென்றும் கூறப்படுகிறது. தற்போது வந்து இது வந்து ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாகவும் காணப்படுகிறது. இது வெயில் காலத்துலேயும் வந்து தண்ணி வற்றாதுன்னு சொல்லினோம். பெயர்கள் சில எழுதியிருக்காங்க. நடேசன், ரங்கேஷ், சிவா, நேசன். புனரமைச்சாக்கள்ன்ற பெயராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெட் அடிச்சுக்காங்களா? நெட் அடிச்சுட்டாங்க. வரவாசி குறிப்பிட்ட அளவு நெட் அடிச்சுட்டாங்க. மழை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வந்து இந்த விவசாய நிலங்களுக்கு வந்து இந்த இங்கேருந்து தான் நீரெல்லாம் போயிருக்கு, தண்ணியெல்லாம் விட்டுருக்காங்க. அதில் வடிகாலம் இப்போல்லாம் அங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடிகால் அமைப்பெல்லாம் இருக்குது. இதில் என்ன விவசாய நிலங்களுக்கு வந்து தண்ணி போயிருக்கு. ஓகே, வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.